கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 2வது பாகத்தை தொடர்ந்து இன்றைக்கு சிந்திக்க கர்த்தர் இந்த ஜூன் மாதம் இந்த 2023 கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்ற குழுவையும் அதில் இன்றைக்கு கலந்திருக்கிற பாடு இந்த பதிவு செய்யப்படுகிற இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் நாம் ஏறக்குறைய முதல் 11-12 வசனங்களை போன கூட்டத்தில் வாசித்தோம். 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோடே கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். தாவீது எல்லாருக்கும் இளையவர். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோடே கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து, உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றார். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோடு பேசி கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். அதற்கு ஜனங்கள், அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னென்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன?
நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். இந்த 30வது வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாம் நிதானமாக வாசிக்க கேட்டோம். நம்முடைய மைக்ஸ் நம்ம மியூட்டில் வைத்திருப்பதற்காக நன்றி. இந்த பகுதியில் நம்ம நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். 1 சாமுவேல் 17, சங்கீதம் 23, மத்தேயு 5, 6, 7, சங்கீதம் 91, இது போல இந்த மாதிரியான நிறைய அதிகாரங்கள் வேதத்தில் ரொம்ப வல்லமையான, பழக்கமான, பலரால் விரும்பப்படுகிற, பிரபல்யமான, மனதில் எளிதாக பதியக்கூடிய சரித்திர அதிகாரங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மத்தேயு 1வது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அதில் நிறைய அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கும், ஜீனியாலஜி பட்டியல், யார் யாரை பெற்றார்கள் அப்படின்னு. அது அவ்வளவு ஒரு பிரபலமான அதிகாரம் கிடையாது. என்னாகம புஸ்தகத்தில் இருக்கிற பட்டியல்கள், ஒவ்வொரு கோத்திரத்திலையும் எவ்வளவு ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் கூட ரொம்ப பிரபலியமாக யாரும் வாசிக்க மாட்டாங்க. அதுபோல் இந்த மாதிரி அதிகாரங்கள் இது ரொம்ப ஒரு எல்லாராலும் நேசிக்கப்படுகிற, நம்முடைய விசுவாசத்தை தூண்டுகிற, இன்றைக்கும் பயன்படுகிற வேதத்தினுடைய எல்லா வசனங்களும் முக்கியமானது. அதில் குறிப்பாக ஒரு சில அதிகாரங்கள், ஒரு சில புத்தகங்கள் அது ரொம்ப 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 மீண்டும் மீண்டும் எல்லாரும், பழைய விசுவாசிகளும் சரி, புதிய விசுவாசிகளும் சரி, எல்லாருக்கும் அது ஒரு பயன்படுகிற ஒரு அதிகாரம். அந்த வகையில் 1 சாமுவேல் 17 ரொம்ப பிரபலியமான, முக்கியமான ஒரு அதிகாரம். இதிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் தியானித்திருப்போம். என்னோடு பேசிய வார்த்தைகள், நான் புரிந்து கொண்ட என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவில் கர்த்தருடைய ஆவியானுடைய உதவியோடு கூட இந்த 2ஆம் பாகத்தில் இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். போன கூட்டத்தில் நம்ம கோலியாத்தினுடைய கால்களில் இருந்த அந்த வெண்கல பாதுகாப்பு குறித்து நாம் வாசித்தோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 6வது வசனம், கோலியாத் தன் கால்களிலே வெண்கல கவசத்தை அவன் தரித்திருப்பான். கோலியாத்துடைய கால்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஏன்னா அவ்வளவு உயரமாக இருந்ததுனால கோலியாத்தை தாக்குவதற்கு முயற்சி பண்ணுகிறவர்கள் அவனுடைய கால்களைத்தான் தாக்குவதற்கு பார்ப்பாங்க. ஆகையினால் கோலியாத் தன் கால்களிலே வெண்கல கவசத்தை மாட்டியிருப்பதாக, அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக நாம் சிந்தித்து முடித்தோம். எங்கே அதிக பலவீனம் இருக்குதோ, எங்கே அதிகமான தாக்குதல் இருக்குதோ, அங்கே எதிரியே அதிக பாதுகாப்பு கொடுப்பதை நாம் பார்க்கும்போது, கவனிக்கும்போது, தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எவ்வளவாய், எத்தனையாய் பலவீன உள்ள பகுதிகளை நாம் பாதுகாக்க வேண்டும். பலவீனமான, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை எவ்வளவா பாதுகாக்க வேண்டும். ஆவிக்குரிய குழந்தைகள், ஸ்பிரிச்சுவல் பேபிஸ், அல்லது அடுத்த தலைமுறை வாலிபர்கள், குழந்தைகள், குறிப்பாக அவங்கள ஆங்கிலத்தில் வெர்ஜின் லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கன்னி பூமிகள். குழந்தை பருவத்தில் எதை விதைச்சாலும் அந்த மனசில் அது விளைஞ்சிரும், அது முளைஞ்சிரும். அது கன்னி பூமிகள், ஒரு இன்னோசென்ட்டான பேபிஸ். அதனால் அந்த குழந்தைகள் ஒரு பலவீனமான ஒரு மனப்பக்குவம் உடையவர்கள். வயதில் குழந்தைகள் மட்டுமல்ல, மனதிலும் குழந்தைகள் இருக்கிறாங்க. மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் பாலை குடிக்கத்தக்கவர்கள் அப்படின்னு 1 கொரிந்தியர்லையும் நம்ம வாசிக்கிறோம். பவுல் கொரிந்து சபையை சொல்கிறாரு. ஸோ அதனால் குழந்தைகள், வயதிலும் குழந்தைகள் இருக்கிறாங்க, மனதிலும் குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய குழந்தைகள், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள். ஏன்னா நாமும் கூட பல இடங்களில், பல வேளைகளில் நாம் பல பகுதிகளில் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஜபத்தில் உறுதியாக இருக்கிறவங்க வசனத்தில் பலவீனமாக இருப்பாங்க. வசனத்தில் உறுதியான வேத அறிவும் வேத கீழ்ப்படுதலும் உள்ளவங்க ஜப வாழ்க்கையில் ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. ஸோ அதனால் நாம் எந்த பகுதியில் பலவீனமாக இருக்கிறோமோ அங்கே நாம் அதிக கவனம் கொடுக்க கற்றிருக்க வேண்டும். இதை நாம் போன முறை சிந்தித்தோம். ஆனால் இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக நம்ம சிந்திக்கலை. அதனால் அதை கொஞ்சம் இன்னும் விளக்கமாக சொல்லிட்டு இந்த நாளின் தொடர்ச்சியை நான் தொடர விரும்புகிறேன். கோலியாத்தினுடைய சதி திட்டத்தையும் போன கூட்டத்தில் சிந்தித்தோம். 1 சாமுவேலில்
1 சாமுவேல் 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் எதுக்காக எல்லாரும் அடிச்சுக்கிட்டு அதிக உயிரிழப்பு வரணும், நம்ம ஒருவரை ஒண்டி கொண்டி சண்டை போடுவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தோத்த நாட்டை ஆளட்டும், தோத்தவங்க ஜெயிச்ச அந்த நபருடைய நாட்டுக்கு அடிமையாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு கோலியாத்தினுடைய சதி திட்டத்தை நம்ம 9வது வசனத்தில் வாசித்தோம். கோலியாத் சொல்லுகிற சதி என்ன? நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும். இந்த திட்டம் தான் கோலியாத்தினுடைய சதி திட்டம். ஆனால் 1 சாமுவேல் 17ல் சவுளுடைய சதி திட்டம் சொல்றதா, மதி திட்டம் சொல்றதா, கோழையான திட்டம் சொல்றதா, அரசியல் திட்டம் சொல்றதா, என்ன திட்டம்னே சொல்றதுன்னு தெரியல. சவுளுடைய திட்டத்தை பேர் வைக்கலாம் நானும் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. ஏறக்குறைய இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு திட்டமாக வச்சுக்கலாம், ஒரு குழப்பமான திட்டம்னு வச்சுக்கலாம் 1 சாமுவேல் 17ல். ஏன்னா இந்த 17வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது இந்த கோலியாத் 40 நாள் 1 சாமுவேல் 17-16 அந்த பெலிஸ்தன் 1 சாமுவேல் 17-16 அந்த பெலிஸ்தன் கோலியாத் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாள் கணக்கில் பார்த்தீங்கன்னா 40 நாள். ஆனால் ஒரு நாளைக்கு 2 முறை காலையிலையும் மாலையிலும் கணக்கு வச்சு அப்படி பார்த்தீங்கன்னா 80 முறை ஒரு நாட்டையே, அந்த நாட்டின் போர் வீரர்களையே கேவலப்படுத்தி கோழையாக்கி வார்த்தையால் அவங்கள நோகடித்து ஒரு ஏளனம் பண்ணி ஏறக்குறைய 80 முறை 40 நாட்கள் உயிரை எடுக்கிறான். அவன் பேசுறத கேட்க 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 அவனை கொல்லணுன்ற வெறி வருது, வைராக்கியம் வருது. ஆனால் கொல்லணுன்ற தைரியம் வரல. ஏன்னா தனியாக போகணும். அங்கே படை யுக்திகளை பயன்படுத்தக்கூடாது. காலாட்கள், யானைப்படை, குதிரைப்படை, வில் வீரர்கள், ஈட்டி தாங்கள், அப்புறம் ரதங்கள், இந்த மாதிரி பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்துகிற ஒரு யுத்த கலையை பயன்படுத்தக்கூடாது. ஒரே ஆள் போகணும், கோலியாத்தோட சண்டை போடணும். இது என்னடா ரொம்ப போச்சு, ரொம்ப ஒரு குழப்பமான சிக்கலான ஒரு நிலையாக இருக்கிறதுனால எல்லாருடைய இருதயமும் அங்கே கலங்கி போயிருக்கு. இது 40 நாளாக வேற கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மொதல் வாரம் ஓகே, 2வது வாரம் அப்படி போயிட்டே இருக்கும்போது சவுல் மைண்டில் என்ன ஓடி இருக்குன்னா, அவர் ராஜா, அதுவும் கர்த்தருடைய ஆவியானவரை இழந்த ராஜா. நான் சவுலை பற்றி பேசும்போது இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்களையும் சிந்திச்சுக்குங்க. அது நீங்களோ நாமோ பலரோ இன்றைய காலத்தோடு தான் ஒப்பிட்டு பார்க்கிறது. நான் படித்த பள்ளிக்கூடம் ஏதோ மூளை அறிவில் பைபிள் நாலேஜை மூளைக்குள்ள அறிவாக தகவலாக சேர்க்கக்கூடாது, இருதயத்தில் அனுபவமாக சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஆவிக்குரிய தலைவன் எப்படி செயல்படுவாங்க, ஆவியை இழந்த ஒரு மாம்சத்துக்குரிய தலைவன் எப்படி செயல்படுவாங்க? நிறைய திட்டங்கள் போடுவாங்க. அந்த திட்டங்களில் பல திட்டம் ஆவிக்குரிய திட்டம் வேறு, மாம்சத்துக்குரிய திட்டம் வேறு. அதில் இங்கே சவுல் ஒரு திட்டம் போடுறாரு. 1 நாள் 2 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 30 நாள் இல்லை, 40 நாள் 80 முறைன்னா அவருக்கு ரொம்ப கோபமாகுது, கட்டுப்பாகுது, டென்ஷன் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, தானும் போக முடியல, யோனத்தான் பையனையும் அனுப்பலை, யோனத்தானும் போகலை, படை வீரர்கள் யாரும் போகலை. அப்போ அவர் ஒரு திட்டம் போடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சவுல் சொன்னதாக பைபிள் இங்கே எழுதியில்லை, சவுல் சொன்னதாக சவுலின் படை வீரர்கள் தாவீதுகிட்ட சொல்றதாகத்தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். 25வது வசனம் 1 சாமுவேல் 17:25. 1 சாமுவேல் 17:8-9 வசனங்கள் அது கோலியாத்தினுடைய சதி திட்டம், ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பிளான். சவுளுடைய திட்டம் ஒரு குழப்பகரமான ஒரு திட்டம். அது எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னு தெரியல. ஆக மொத்தம் அரசியல் பண்ணுறாரு, அது மட்டும் நல்லா தெரியுது. நான் சவுலை தான் சொன்னேன், இன்றைய ஆவிக்குரிய தலைவர்களை சொல்லலை. ஆவிக்குரிய தலைவர்கள் இல்லாதவங்க அரசியல் பண்ணுவாங்க, அதையும் சொல்லிடுறேன். 1 சாமுவேல் 17 அந்நேரத்தில் 1 சாமுவேல் 17:25 அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி
பணம் கொடுத்து அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து மாப்பிள்ளையாக்கி அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார். குடும்பத்துக்கு அரசாங்க வீடு, பிரெஞ்சில் சொல்லணும்னா, பிரான்ஸில் உள்ளவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆர்ஷலம் வீடு, அரசாங்க வீடு. அதுலேயும் ஆர்ஷலம் கூட கிடையாது, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது மானியம்னு ஃப்ரீயாக கொடுத்தது. சில நேரத்தில் அரசாங்கம் மானியமாக கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி மானியமாக கொடுக்குற நிலங்கள் உண்டு. மற்ற நாடுகளில் எப்படி அது பேர் என்னன்னு தெரியல. அது மானியம்னா அது இலவசமாக, அன்பளிப்பாக, கௌரவமாக பரிசளிக்கப்பட்ட ஒரு இடம், சொத்து. இங்கே ஒரு சர்வ மானியம் கொடுக்கப்படும். அவங்க எங்கே வேணாலும் போய் தண்ணி பிடிச்சிக்கலாம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல அவங்க கோயில் மாடு மாரி அந்த மாடு எந்த நிலத்துலையும் போய் மேயலாம், யாரும் விரட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கங்க. சர்வ மானியம் கொடுக்கப்படும். அந்த யார் கோலியாத்தை கொள்றாங்களோ அவங்களுடைய வீட்டார் அனைவருக்கும், தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வ மானியம் கொடுக்கப்படும். அம்மா வீட்டாருக்கு இல்லை, தகப்பன் வீட்டாருக்கு தான் கொடுக்கப்படும். சொந்தக்காரங்களாம் நல்லா இருக்கலாம், ராஜாவுடைய மருமகனாக மாறிடலாம். எல்லாத்த விட அவனை மிகவும் ஐஸ்வர்யமானாக்குவார் சவுலை கொல்றவனுக்கு. அப்போ ஒரு திட்டம் பண்ணி அவர் இந்த தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை எடுக்கிறவராகவும் அவரை பார்க்குறோம். நம்ம மதுரை இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஒன்று தூக்க சொல்லுவாங்களாம். அந்த ஒரு பெரிய கல்லை தூக்கி தோல் மேலே வச்சுட்டா அவங்களுக்கு தான் பொண்ணு தருவாங்களாம். இப்போ 2023 அந்த கல்லை தொட்டுட்டு வந்துட்டா பொண்ணு தருவாங்க. ஏன்னா தூக்குனா முதுகெலும்பு உடஞ்சிரும். இப்போ இருக்கிற சாப்பாட்டு முறைக்கெல்லாம் அந்த கல்லை தூக்க முடியாது. அந்த கல்லை தொட்டுட்டு வந்துட்டா பொண்ணு கொடுத்துருவாங்க. அது இப்போ உள்ள வீரத்தின் அடையாளமாக இருக்குது. அதுக்காக நான் வீரனான்னு கேட்காதீங்க. இப்போ எல்லாரும் அப்படி மாறிக்கிட்டு வருது. அந்த காலத்தில் அப்படி தூக்குனாங்க. இவர் ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி பண்ணுறாரு. அவருக்கு பொண்ணு கொடுக்கறது முக்கியம் மாதிரி தெரியல, கோலியாத்தை சாகடிக்கணும். அதுக்காக என் பொண்ணையும் கொடுக்குறேன், சர்வமானியும் கொடுக்குறேன், உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குறேன், ஏதாவது எப்படியாவது பண்ணி அவனை சாகடிங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல சவுலும் கோலியாத்தினுடைய 2 திட்டங்களை பார்க்கணும். அதே நேரத்தில் என்ன பார்க்குறோன்னா, பிசாசு சவுலை என்ன பண்ணான், பிசாசின் உடையவர்கள் தேவ மக்கள் என்ன பண்ணுவாங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 16:14, 16:14. அங்க அந்த பொல்லாத ஆவி சவுலை என்ன பண்ணுச்சுன்னா கலங்க பண்ணி கொண்டிருந்தது. சவுலிடத்தில் வந்த பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணினது. அந்த தனி மனிதனுடைய கலக்கத்தை, பொல்லாத ஆவியினால் ஏற்பட்ட கலக்கத்தை தாவீது கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தின் விளைவாக அவர் சுரமண்டலத்தை வாசித்ததுனால மட்டும் புரிந்து கூடாது. இன்னைக்கு நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா, கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷன் அவங்க தோசை சுட்டு கொடுத்தாலும் சரி, அவங்க நாகமானுடைய வீட்டில் இருந்த வேலைக்காரி சுரமண்டலம் வாசிக்கல, வீட்டு வேலை தான் செஞ்சாங்க. குப்பை அள்ளி, துணி துவைச்சி, பாத்திரம் கழுவி சமைச்சு கொடுத்த ஒரு அடிமை பெண். அந்த பெண் சுரமண்டலம் வாசிக்கல, ஆலோசனை கொடுத்தா. கர்த்தருடைய ஆவியை பெற்ற, தேவனுக்கு பயப்படுகிற, இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் இருக்கிறார், அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று தேவனையும் தேவனுடைய ஊழியர்களையும் மதிக்க தெரிஞ்ச ஒரு பெண்மணி கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆலோசனையின்படி ஆலோசனை கொடுத்தாள். அங்க நாகமானுடைய பொல்லாத ஆவியில பொல்லாத வியாதி, அந்த ஸ்கின் டிசீஸ் நாகமானுடைய சரீரத்தை விட்டு விலகியது. நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன், அந்த பெண்மணி அந்த நாகமான் மூலமாக கண்டிப்பா அடிமை பெண்ணாக இல்லாமல் வளர்ப்பு பெண்ணாக கூட மாற்றப்பட்டிருப்பாள் என்று நான் நம்புறேன். அதனால கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றவங்க சுரமண்டலத்தை தான் வாசிச்சு பேயை வரணும்னு கிடையாது. அவங்க ஆலோசனை கொடுத்தாலும் சரி, அல்லது அவங்க சிக்ஷித்தாலும் சரி, கண்டித்தாலும் சரி, அவங்க ஜெபித்தாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, அதுல ஒரு வல்லம் இருக்கும். மோசையின் காலத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு ஒரு சிலரை கர்த்தருடைய ஆவியானவர் அவங்கள நிரப்பினார். அவங்க சித்திர வேலைகள் செய்தாங்க. அவங்க நல்ல நெசவு நூல் வேலைகள் செஞ்சாங்க. அந்த தொங்கு திரைகளை தொங்க விட்டாங்க.
பல வர்ணமான கலர் கலரான துணிகளை நெய்யுதல், தைத்தல், கட்டுதல், இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதனால் ஒரு கலை நுட்பம். அதனால் அங்கே ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய பிரசன்னமாகி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதுக்கு அவங்களும் கர்த்தருடைய ஆவியானவரால் தான் நிரம்பியிருந்தாங்க. ஸ்தேவானுடைய குழுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள சூஸ் பண்ணுறாங்க. ஆதி திருச்சபை கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு 7 வாலிபர்களை சூஸ் பண்ணுறாங்க. கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? எச்சி தட்டை பொறுக்குனாங்க, ஒழுங்காக சாப்பாடு பரிமாறினாங்க. சாப்பாடுனால சண்டை வந்துச்சு. கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவங்க பரிமாறினாங்கன்னா சாப்பாட்டுனால சண்டை வராது. உங்களுடைய சபைகள்லையோ, வீடுகள்லையோ, விழாக்களிலேயோ, திருமண விழாக்களிலேயோ, உங்களுடைய ஸ்தாபனங்கள்லையோ சாப்பாட்டுனால சண்டை வந்திருக்கா? இல்லை சாப்பாட்டுனால சண்டையை துவக்கிறதே நீங்கள் தானா? ஆப்பம் தீஞ்சிருச்சுன்னு சண்டை போட்டவங்களாம் இருக்கிறாங்க. நல்ல மீட்டிங்கில் நல்ல மேடையில் பேசுவாங்க, பாடுவாங்க. ஆனால் ஆப்பம் தீஞ்சிருச்சுன்னா மூக்கில் கோபம் இருக்கும். அந்த மாதிரி சாப்பாட்டுக்காக சண்டை போடுற ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் நிறைய பேர் இந்த காலத்தில் வளம் வராங்க. மேடையிலேயே சாப்பாட்டுக்கு பிச்சை கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் தேவ ஆவியானவரை பெற்றவங்க சாப்பாட்டுக்காக சண்டை போடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி சரிபாதியாக சமமாக பரிமாறுவாங்க. கிரேக்கர்களுக்கு ஒரு மாதிரி, யூதர்களுக்கு ஒரு மாதிரி அப்படின்னு பரிமாறாம எல்லாரையும் சமமாக நடத்த, சாப்பாட்டில் கூட நடத்த, எச்சி தட்டை பொறுக்க கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகத்தினால ஸ்தேவான் அங்கே நிரம்பியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். அங்கே பாயிண்ட் என்னன்னா, சுரமண்டலம் வாசிக்கிறது, ஆலோசனை கொடுக்கிறது, எச்சரிக்கிறது, அங்கே எச்சி தட்டை பொறுக்கிறது, சமமாக பரிமாறுறது பாயிண்ட் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா? அதுதான் பாயிண்ட். இங்கே சவுல் ராஜாவா உட்கார்ந்துருக்கிறார் அரண்மனையில், சிங்காசனத்தில். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை, அவர் திட்டம் போடுறார். அப்படி ஒரு தனி மனிதனுடைய கலக்கத்தை, பொல்லாத ஆவியினால் வந்த கலக்கத்தை தாவீது அவர் கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகத்தினால், சுரமண்டலம் வாசித்தது செகண்ட் பாயிண்ட், ஆப்ஷனல். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தன் மேல் இறங்கி இருந்ததினால் அவர் முதல் ஆவியானவரை பெற்று தாவீது செய்த, ஆவியானவரை பெற்றதுக்கான அடையாளமாக தாவீது செய்தது என்னன்னா, அடுத்தவங்களுடைய கலக்கம் அல்லது அடுத்தவங்க பொல்லாத ஆவியினால் அவங்க பிடிபட்டிருக்கிறாங்க, அந்த பொல்லாத ஆவியை விட்டு அவங்க விடுதலை பெறுகிறதற்குத்தான் தாவீதினுடைய வாழ்க்கையில அவர் பெற்ற அபிஷேக கிரியை செய்தது. அந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா, நாம் தேவ ஆவியானவரை பெற்றது உண்மையானால் நம் மூலம் மற்றவங்களுக்கு விடுதலை வரும், மற்றவங்களுடைய விடுதலைக்காக நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்கிற அறிவும் உணர்வும் இருக்கும். இது தாவீதுக்கும் சவுலுக்கும் இருக்கிறதுல பார்த்தோம். சவுல் பொல்லாத ஆவி வந்ததுனால ஒரு கலக்கம் அடைந்தார். இங்க தேவ ஆவியை பெறாத, விருத்த சேதனம் இல்லாத கோலியாத், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவன், உடன்படிக்கை இல்லாதவன், தேவனோடு உடன்படிக்கை இல்லாத, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பான, விருத்த சேதனம் இல்லாத ஒரு கோலியாத், கர்த்தருக்கு உட்படாத ஒரு மனிதன், ஒரு குழு, ஒரு கூட்டம். அவங்க என்ன செய்வாங்க? 1 சாமுவேல் 17:11 சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். என்ன வேலையை பொல்லாத ஆவி சவுலிடத்துல செய்தது? சவுலை கலங்க பண்ணினது. கோலியாத் இஸ்ரவேலர் அனைவரையும், சவுலையும் இஸ்ரவேலர் அனைவரையும் கோலியாத் என்ன செய்தான்? அவர்கள் அனைவரையும் அவனுடைய வார்த்தையினால் கலக்கி அல்லது மிகவும் பயம் உறுத்தினான். ஸோ கலக்கப்படுத்துவது இது பிசாசின் வேலை அல்லது தேவனற்றவர்களுடைய வேலை. நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம்? பிசாஸ் தாங்க கலக்குவான், அவன் கலக்குவான், ஓகே, அவன் கலங்கடிப்பான், ஓகே. அவன் டார்மெண்டிங் ஸ்பிரிட், அதாவது மென்டல் டிப்ரெஷன் கொடுப்பான், மன உளைச்சல் ஆக்குவான், மனதில் ஒரு உள்ளான அமைதி சமாதானம் இருக்காது. ஒரு ஒரு பைத்தியக்காரனை போல ஒரு மன சிதைவு, ஒரு கான்சென்ட்ரேஷன் கிடையாது. எந்நேரமும் ஒரு துக்கம், ஒரு நேரமும் ஒரு கலக்கம். தூங்கிட்டு திடீர்னு உடம்பு துடிக்குது. ஐயோ, என் பிள்ளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி, இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி, அவங்க செத்து போயிட்ட மாதிரி. ஃப்ரெஞ்சில் கொஷ்மார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு முறை ஏதாவது கொஷ்மார், ஏதோ ஒரு தவறான ஒரு கனவு வருது, ஓகே.
ஆனால் முழிச்சிட்டு இருக்கும் போதும் எந்த நேரமும் ஒரு பயந்த சுபாவம், எந்த நேரமும் ஒரு கலக்கம் அப்படி இருக்குதுன்னா அது வந்து அது கர்த்தருடைய. கேக்குதா சிஸ்டர்? ஸோ 1 சாமுவேல்ல இந்த 17வது அதிகாரத்தில் பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணினது. இங்க தாவீது சவுலையும் இஸ்ரவேலர் அனைவரையும் அவன் கலக்கி மிகவும் பயப்படுத்தினான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17:11, 1 சாமுவேல் 16:14. ஸோ வந்து தேவ ஆவியை பெறாதவர்கள் எப்படி இருப்பாங்க? முதலாவது அவங்க சவுளை போல ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க கலங்கினவர்களாக, கலக்கமுடையவர்களாக, ஒரு முறை 2 முறைனா அது வந்து ஏதோ சைக்காலஜிக்கல் ஏதோ ஒரு எதிர்பாராத நடக்கலாம். பட் ரெகுலராக கலங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அது ஜெபத்தில் நாம் அதிகமாக அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கணும். தேவ அபிஷேகத்தை பெற்ற தாவீதை போன்றவர்களோடு அவங்க சேரணும். அவங்க மூலமாக அப்படிப்பட்ட சவுல்களுக்கு விடுதலை கிடைக்கும் கர்த்தர் சித்தமானார். இன்னொரு பக்கம் தேவ ஆவியை பெறாமல் பொல்லாத ஆவியை பெற்றவர்கள் பிசாச போலவே அவங்களும் என்ன செய்ய முடியும்? ஒரு மனிதன் தான் கோலியாத், ஆனால் ஒரு முழு இஸ்ரவேல் மக்களையே அவன் கலக்கி பயப்படுத்தினான். ஸோ அதனால் ஒரு தனி மனுஷனால இன்னொருத்தவங்களை பயப்படுத்த முடியும், இன்னொருத்தவங்களை கலக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே அந்த சேம் லாங்குவேஜ், சேம் பர்பஸ், ஒரே மொழி, ஒரே நோக்கம், ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் ஈவில் பீப்புளுக்கும் என்பதை நாம் இந்த 1 சாமுவேல் 17 வாசிப்போம். அந்த நேரத்தில் நம்ம எப்படி செயல்படணும் அதை மட்டும் சொல்லி நான் இன்றைய தியானத்தை நான் முடிக்கிறேன். உபாகம புஸ்தகம் 31வது அதிகாரம், உபாகமம் 31. இங்க மோசே யோசுவா கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க. உபாகமம் 31 முதல் வசனத்தில் இருந்து, பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னுடைய சொல்லியிருக்கிறார். உன் தேவனாய் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் அழித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்துக்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே, 7வது வசனம் கவனிங்க, மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லிட்டு இப்போ தனக்கு அடுத்து கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு யோசுவாவை பார்த்து சொல்றாரு. மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். 8வது வசனம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஸோ வந்து மோசே யோசுவாவை பார்த்து, நீ பயப்படாத, கலங்காத, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார் அப்படின்னு மோசே யோசுவா கிட்ட சொல்றாரு. இதே வார்த்தையை யோசுவா 1வது அதிகாரத்துல கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு. முதல்ல தேவ மனுஷன் சொல்லுகிறார், பிற்பாடு தேவனே சொல்றார். நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவ மனிதர்கள் சொல்வதை நாம் கேட்கும்போது நம்முடைய விசுவாசம் பலப்படுது. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களோடு தேவன் பேசுவார். இதுவும் நடுவில் நான் சொல்லிக்கிறேன். யோசுவா 1வது அதிகாரம் இங்க 9வது வசனத்துல கர்த்தர் மோசேயின் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். யோசுவா 1:1, கர்த்தருடைய தாசனாகி மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். மோசேயின் ஊழியக்காரனான யோசுவா என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் நீங்கள் யோசுவா கடைசி புஸ்தகத்தில் வாசிச்சீங்கன்னா அங்க யோசுவா கடைசி புஸ்தகத்தில்
24-29. யோசுவா 24-29. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். ஏறக்குறைய மோசே 120 சாகுறாரு, யோசுவா 110 சாகுறாரு. ஆனா முதல்ல எப்படி நம்ம வாசிக்கிறோம், இந்த புஸ்தகத்தினுடைய முதல் அதிகாரம் முதல் வசனத்துல மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவா, மோசேயின் ஊழியக்காரன் வாசிக்கிறோம். ஆனா அதே யோசுவா கடைசி அதிகாரம், கடைசி 24வது அதிகாரம் 29வது வசனத்துல மோசேயின் ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்ட யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுறார். ஸோ நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கணும்னா முதல்ல மோசேயின் ஊழியக்காரனா இருக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நம்மோடு பேசணும்னா முதல் மோசே நம்மோடு பேசணும். மோசே பேசுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிதாதான் கர்த்தர் நம்மோடு பேசுவார், அதுக்கு கீழ்ப்படியுங்கள். இதெல்லாம் எளிமையான அடிப்படையான சத்தியங்கள் தான். அப்ப கர்த்தர் அதே வார்த்தை இங்கே சொல்றார். யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு. என்ன கட்டளையிடவில்லையா? எப்ப கட்டளையிட்டார்? மோசேயின் மூலமாக கட்டளையிட்டத கர்த்தர் சொல்றாரு, அது நான் தான் உனக்கு கட்டளையிட்டேன். தேவ ஊழியர்கள் நமக்கு தேவ ஆவியை பெற்ற ஊழியர்களை சொல்லிட்டு இருக்கிறார், மற்றவங்களெல்லாம் சொல்ல. ஊழியர்களை போல இருக்கிறவங்கள சொல்ல, ஊழியர்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் தேவ ஆவியை பெற்றவர்கள் சொல்லுகிறது கர்த்தர் தான் சொல்றாரு. அதைத்தான் இந்த ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. பிசாசு சவுலை கலங்கடித்தான், கோலியாத் இஸ்ரவேலர் அனைவரையும் கலங்கடித்தான். கர்த்தர் மோசையை கொண்டும் கர்த்தர் நேரடியாக யோசுவாட்ட சொல்றார், கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஸோ இந்த கலக்கமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. ஆனால் நாம் அவரை விட்டு விலகிறோம், நாம் அவரை கைவிட்டுறோம். அதனால தான் நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். பழைய ஏற்பாட்டில் யுத்தத்துக்கு போகும்போது என்ன செய்யணும், இங்கே தாவீது எப்படிப்பட்ட ஒரு 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 அவதாரம் சொல்லலாம், அல்லது எப்படிப்பட்ட ஒரு 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 நபராக காட்சி அளிக்கிறார். 1 சாமுவேல் 17 நாம் வாசித்தபடி பார்த்தோம்னா, என்னாகம புஸ்தகம் 13வது அதிகாரம், என்னாகமம் 13, இங்க 30வது வசனம். என்னாகமம் 13:30, 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். இங்கே காலேப் மட்டும் இல்லை, யோசுவாவும் அதே என்னாகமம் 14:6-9 வரைக்கும் தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மில் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். காலேப்பும் யோசுவாவும் ஒரே மொழி பேசுறாங்க, ஒரே விதமாக ஒரு விசுவாச வார்த்தைகளை பேசுறாங்க. அதே வார்த்தையை தான் இங்க தாவீது பிற்காலத்துல 1 சாமுவேல் 17 பேசுகிறத நம்ம வாசிக்கிறோம். இந்த என்னாகமம் 14 கூட அதை நம்ம திரும்ப வாசிக்கிறோம். என்னாகமம் 14:6-9 அங்கேயும் கூட அதே வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். பிற்பாடு உபாகமம் 20, உபாகம புஸ்தகம் 20வது அதிகாரம், இதை சொல்லி நான் முடிக்கிறேன். உபாகமம் 20:1-4 நல்லா கவனிங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து ஜனங்களிடத்தில் பேசி, ஒரு ஆசாரியன் என்ன பேசணுமோ அதை தாவீது பேசுறாரு. அதான் சொன்ன, தாவீது ஒரு புது அவதாரம் எடுக்கிறார், ஒரு புது விதமான ஒரு பாஷை. என்னன்னா, ஆசாரியன் பேசுறத தாவீது பேசுறாரு. இவர் யுத்தத்துக்கு இஸ்ரவேலர் போகும்போது ஆசாரியன் என்ன சொல்லணும்,
இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஒரு ஆசாரியன் என்ன சொல்லணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதே வார்த்தையை தாவீது சொல்றாரு. இந்த இடத்துல 1 சாமுவேல் 17 தாவீது ஒரு ஆசாரியனை போல பேசுறாரு. ஒரு ஆசாரியனுடைய வார்த்தை இருக்கு. நாம் ஒருவேளை மெய்ப்பனாக ஒரு சபையை மேய்க்கிற ஒரு மெய்ப்பனாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மெய்ப்பன் பேசுவது போல நாம பேசலாம். அதுதான் எப்படி பிசாசாக கோலியாத்து இல்லை, ஆனால் பிசாசு பேசினது போல கோலியாத்து பேசினான் இல்லையா? கலங்கடித்தான். பிசாசும் கலங்கடிச்சான், இவன் கோலியாத்தும் கலங்க பண்ணினான். ஆசாரியன் எப்படி தைரியமாக திட்டமாக பேசுவாங்களோ அது போல தாவீது இங்க பேசுறாரு. நீங்களும் நானும் நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை திடப்படுத்த பலப்படுத்துகிறது போல இருக்கிறதா? ஏசாயா 35 அதிகாரத்திலையும் ஏன் பயம் கலக்கம் வருதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை என்பதையும் நாம கவனிக்க முடியும். ஏசாயா 35:4 மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும், உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இந்த 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 வார்த்தையை பேசணும்னா, ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் அங்கே உள்ள இல்லாமல் போயிடுச்சு. இதை குறித்து இன்னும் நிறைய பேசணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் இதனுடைய தொடர்ச்சி நான் அடுத்த கூட்டத்தில் பேசுகிறேன். நேரம் ஆயிடுச்சு. நிறைய பேர் நீங்கள் அடுத்த வேலைகளுக்கோ மற்ற வேலைகளை செய்யணும், 8 மணிக்கு முடிக்கணும்னு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால் நடுவில் வேற கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்லோவாக இருந்ததுனால இந்த பகுதியை சொல்லி என்னால் முடிக்க முடியல. ஆனால் இந்த நாளில் நாம் சிந்தித்த கேட்ட வார்த்தைகளின்படி நாம் என்ன மொழி பேசுகிறோம்? பிசாசின் வார்த்தைகளை போலவே அந்த கெட்ட அதாவது பொல்லாத ஆவியினுடைய நோக்கத்தோடு கோலியாத் பேசுனது போல பேசுகிறோமா? அல்லது ஒரு ஆசாரியன் பேசுனது போல தாவீது பேசினது போல கர்த்தருடைய மனுஷனாகிய மோசே பேசினதை கர்த்தரே கட்டளையிட்டார் என்று நம்ம யோசுவால வாசிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு? கர்த்தர் பேசுகிறத மோசே பேசினார், ஒரு ஆசாரியன் பேசினது போல தாவீது பேசினார். நாமும் நம்முடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்போம். அது நாம் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கும். இன்றைய செய்தி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை கண்டிப்பாக இந்த வாரம் இன்னொரு நாள் நாம் சிந்திப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, உம்முடைய யுத்தத்தை நடப்பிப்பதற்கு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாங்கள் போரிடவில்லை. நாங்கள் ஆவிகளோடும் பொல்லாத ஆவிகளோடும் நாங்கள் யுத்தத்தில் இருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய மாம்சத்துக்கு விரோதமாக போரில் இருக்கிறோம். எங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போரிடுகிற மாம்ச இச்சைகள் என்று நாங்கள் 1 பேதுரு 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எங்கள் ஆவிக்கு விரோதமாக எங்கள் மாம்சம் போரிடுகிறது. இந்த போராட்டமான இந்த யுத்தத்தில், இந்த விசுவாச போராட்டத்தில் ஆண்டவரே, நாங்கள் பயப்படாமல் துவளாமல் கலங்காமல் தைரியமாக ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை பலப்படுத்த கர்த்தருடைய கட்டளையை பேசுகிற மோசையை போல யோசுவா எப்படி கர்த்தருடைய ஊழியக்காரனாக மாறினாரோ அதே போல ஆசாருடைய வார்த்தைகளை தாவீது பேசினது போல எங்கள் வார்த்தைகளில் அப்படிப்பட்ட தேவ ஆவியானவரால் நிரப்போம். நாங்கள் இந்த 1 சாமுவேல் 17 சிந்தித்தபடி கர்த்தர் எங்களோடு கூட பேசினபடி வாழ கீழ்ப்படிய உதவி செய்யும். உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். தடங்களுக்காக ஆண்டவரே வருந்துகிறோம். கர்த்தர் எல்லா தடையும் மீறி அடுத்த கூட்டத்தில் எதுவும் அந்த தொடர்பு துண்டிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய சத்தத்தை தடையில்லாமல் தொந்தரவில்லாமல் கேட்க கர்த்தர் கிருபை செய்யும், பலன் தாரும். உமக்கே துதிகன மகிமை செலுத்தி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.